மக்களே, ஆட்டோ நியூஸ் எபிசோட்க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் என்னென்ன ஆட்டோமொபைல் நியூஸ்லாம் வந்துன்னு சொல்லி இன்னைக்கு வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம்பவமே பஜாஜ் பண்ண சம்பவம் தான். இது எதிர்பார்க்கவே இல்லை. புதுசா ஏதோ ப்ராடக்ட் ஸ்டிக்கரை மாத்தி, கலரை மாத்தி, ஹெட்லைட்டை மாத்தி, கிளஸ்டர் ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணி கொடுப்பான்னு பார்த்தா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. பல்சரோட N160 ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. N160S அண்ட் N160SS அப்படின்னு சொல்லி. இதுல என்ன பிரம்மாண்டம் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாரும் நினைச்சு புலம்புன ஒரு விஷயம், ஆயில் கூல்ல போய் ஏர் கூல்டா மாத்திட்டீங்களேங்க, 4 வால்வ் 2 வால்வ் மாத்திட்டீங்களேன்னு சொல்லி. அந்த இன்ஜின் வந்து திரும்பி அகைன் 4 வால்வ் ஆயில் கூல் சிஸ்டமா கொண்டு வந்து TFT கிளஸ்டரை கொடுத்து, ரைட் மோட கொடுத்து, ஸ்லிப்பர் கிளட்சை கொடுத்து, ரைட் வே த்ராட்ல கொடுத்து, செக்மெண்ட்ல இந்த பைக்ல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வேற பைக்ல இல்லவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால மார்க்கெட்ல லீட் பண்ண போறது N160 தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கு. பட் சைடுல டிவிஎஸ் குக் பண்ணிட்டு இருப்பாங்க, யாருக்கு தெரியும். இந்த பைக்கோட பிரைஸ் 1,34,000 ஸ்டார்ட் ஆகுது. பவர், ஃபீச்சர்ஸ், இன்ஜினோட ஹார்ட்வேர்ஸை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இந்த பைக்கை பத்தி கேட்டிருந்தீங்க. சீக்கிரமே ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணிடுவோம், ஸ்டே டியூன். போன வாரத்தில் நடந்த பெரிய அப்டேட் என்னன்னா, ஸ்கார்பியோ என்ன மஹேந்திரா ஒரு சின்ன அப்டேட் பண்ணதுதான் பெரிய அப்டேட். என்னடா டென்ஷன் பண்ற? ஐயே, இதுல கொண்டு வந்திருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா, panoramic sunroof, டிஜிட்டல் கிளஸ்டர், பெரிய இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமராவை கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. மேற்படி உன்னை போடுறது என்னது? சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனா அதே மாதிரி இது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல்ல வந்து அவைலபிளா இருக்கு. மெக்கானிக்கலி இட்ஸ் அன்சேஞ்ச், ஒண்ணுமே இல்ல. இந்த புது ஃபேஸ் லிஃப்ட் வந்து 13,69,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குன்றத சீக்கிரமே ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றோம். டாடா நெக்ஸான்ல ஒரு அப்டேட், கேமோ எடிஷன் சொல்லி. இது ஒன்னும் புதுசு இல்ல. ஆல்ரெடி வந்து நிறைய எடிஷன் லான்ச் பண்ணுவாங்க. நைட், ரெட், டார்க், அது போக வந்து இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வந்தது 2 தான். இப்ப கேமோ எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. கேமோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 9,99,000 ஸ்டார்ட் ஆகுது. இதான் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலர் மட்டும் மாத்திருக்காங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கலர் வந்து கிரீன் அண்ட் ஒயிட்னு சொல்லி 2 கலர் ஸ்கீம்ல அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் ஸ்டைலிங்லாம் மாத்திர மாதிரி தெரியல. அண்ட் இதுல மேஜரான அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, 12.3 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீனும் ஒரு டேஷ் கேமையும் டாடா மோட்டார் ஸ்டாக்ல கொடுத்துறாங்க. இந்த கேமோ எடிஷன்ல மட்டும் பெட்ரோல், டீசல், CNG, EV எல்லாத்துலயும் இட் ரிமைன்ஸ் சேம், மெக்கானிக்கலி அன்சேஞ்ச்ட். இது ஒரு எடிஷன். கொடுத்தா அப்டேட் இப்படிதான் கொடுப்போம் சொல்லி கியா வந்து சத்தமே இல்லாம ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, கியாவோட சொராண்டோ புக்கிங்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிதாங்க சொன்னோம். இப்போ வந்து லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அபிஷியலா வந்து செப்டம்பர் 4 லான்ச் பண்ண போறோம். இது ஒரு பிரீமியம் 3 ரோ SUV ன்னு சொல்றாங்க. இந்த கார் எந்தெந்த கார்லாம் போட்டி போடுதுன்னா, டைரக்டா போய் ஃபார்ச்சுனரோட தான் போட்டி போடுவேன்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. பிரைஸ் வந்து ஃபிளாக்ஷிப்பா வந்துச்சுன்னா XUV 7XO சஃபாரியோட போட்டி போடணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஃபிளாக்ஷிப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கியா கேரன்ஸ்னு ஒரு மாடலை வந்து கியா சக்சஸ் பண்ணாங்க இந்தியாவில். அது காரணம் தேர்ட் ரோல நல்ல ஸ்பேஸ் கொடுத்தனால அதே விஷயத்தை இதுல பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா பிரைஸ் ஃபிளாக்ஷிப்பா வந்துச்சுன்னா குட் சக்சஸ் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு. அதனால வெயிட் பண்ணுவோம். சீக்கிரம் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டிரைவ் ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணுவோம். ஆடி வந்து சத்தமே இல்லாம 3 பெரிய பிளான் போட்டிருக்காங்க. ஒன்னு வந்து நியூ Q3, ரெண்டாவது நியூ A5 அண்ட் Q9. இந்த 3 ப்ராடக்ட்டையும் அப்டேட் பண்ணி லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. Q3 ஒன் ஆஃப் தி ஃபிளாக்ஷிப் SUV, ஸ்மால் SUV, ஃபெஸ்டிவல் சீசன்ல லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. A5 வந்து 2027ல கண்டிப்பா லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லிருக்காங்க. A5 நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க சில பேர். அது வந்து கொஞ்சம் அவங்களோட ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் காரை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கும். A6 ஓட மினி வெர்ஷன் அது திரும்பி வரதுன்றது வந்து ஒரு குட் நியூஸ் தான். அடுத்து Q9, Q7 பார்த்திருப்போம். அது ஃபிளாக்ஷிப்பான SUV. அதுவும் இந்தியால 2027ல வரும் அது எதிர்பார்க்கப்படுது. பட் ஸ்டில் டீசல்லே அப்படின்றப்ப ஒரு நிமிஷம் நம்ம அமைதியா தான் இருக்கணும். பெட்ரோல்ல தான் வரப்போகுது. ஆல்ரெடி EVs வந்து ஈட்ரான் சேல் ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த 3 ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பட் ஸ்டில் பெட்ரோல் தான், டீசல்ல. ஹீரோவும் சத்தமே இல்லாம ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. ஹீரோ பிராண்டோட வீடா வந்து எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக் பிராண்ட், அதுல ஒரு மோட்டார் சைக்கிளை கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்ல. எஸ், புது மோட்டார் சைக்கிளை வந்து 2027 லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் ஹீரோவோட பிராண்ட்ல இருந்து வரப்போற மாடல். புது பிளாட்ஃபார்ம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதனால வந்து அது பார்ன் EV-யா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. பட் அதே மாதிரி சிம்பிளா அதை கன்வெர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பிளாட்ஃபார்ம் புதுசு, பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அவங்க IC பைக்ஸ்ல இருந்து. அதனால வெயிட் பண்ணுவோம். அந்த வீடா மோட்டார் சைக்கிள் எப்படி வருது, எப்படி காம்படிட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பத்தி ஃபியூச்சர் நியூஸஸ்ல பார்க்கலாம். நீங்க Yamaha MT-15 இல்லனா R15 வாங்கலாம்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க, மோட்டோ GP எடிஷன் இஸ் பேக். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா.
ஆல்ரெடி வந்து எல்லா எடிஷன்லயும் MotoGP போடுவாங்க. இப்போ V4 R15ல வந்து MotoGP இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பார்க்க MotoGP பைக் மாதிரி இருக்கும். MT15லயும் MotoGP எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் நார்மல் MT15க்கும் இந்த MotoGP எடிஷனுக்கும் 13,000 விலை வித்தியாசம். 13,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த பைக் நீங்க வாங்குவீங்க? அதனால அந்த பைக் வரட்டும், ரிவ்யூ பண்ணுவோம். 1,76,000 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பிரைஸ், எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். சீக்கிரமே இந்த 2 ப்ராடக்ட் நம்ம செக் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்க அதுவும் முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. ஒரு மேசிவான ஒரு பிளாஸ்டிங் நியூஸ்னு சொல்லலாம். ஈவி கார்ஸுக்கான சேல்ஸ் போன ஜூலைல இருந்து இந்த ஜூலைக்குள்ள பார்க்கும்போது 83% வந்து ஹைக் ஆயிருக்கு. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஈவினா ஃபியூச்சரே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சாப்பிடுறா இந்த மாதிரி தான் ஈவி கார் போகும். இந்த பெர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டும் இப்போ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ஆக்சலரேட் ஆகுது ஈவிஸ். ஈவி கார்ஸோட பேசஞ்சர் கார்ஸ்க்கான growthக்கு முக்கிய பங்கு யார் தெரியுமா? டாடா மோட்டார்ஸ். 42.5% ஷேரை வந்து ஹோல்டு பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படிங்க முடியுதுன்னு கேக்குறீங்களா? பேஸ் ஹேட்ச்பேக்ல இருந்து வச்சிருக்காங்க. டியாகோ, டிகாரு, பஞ்ச், நெக்ஸான், ஹாரியர், சியரா. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கே ஒரு ஷோரூம் அவங்க போடணும் போல, ஆல்ரெடி போட்டாங்க. சரி, வாங்கும்போது அதனால அந்த பெர்சன்டேஜ் வந்து பயங்கர பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதான் காரணம். ஆனா அதை தாண்டி மிச்ச பிளேயர்ஸ் லைக் மஹேந்திரா, MG, வின்ஃபாஸ்ட், BYD இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ், ஸ்பெசிஃபிக்கா ஈவிஸ் மட்டும் சேல் பண்ற பிராண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சேல் பண்றாங்க. ஸோ அதனால ஈவி மார்க்கெட் வந்து எல்லா இடத்துலயுமே இந்தியாவில் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. 83% போது நல்ல க்ரோத் தான். அதனால ஈவிஸை மக்கள் விரும்புறாங்க. கரெக்ட் தானே? நீங்க எவ்வளவு பேர் ஈவி வச்சிருக்கீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ நம்ம தமிழக பட்ஜெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுல ஈவி சார்ஜஸ்க்கான அந்த எக்ஸ்பான்ஷனையும் பெருசா வந்து நாங்க பண்ண போறோம், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒதுக்கி இருக்கோம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஈவிஸ் வந்து இன்னும் டைனாமிக்கா தான் க்ரோ ஆகும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவங்க சொல்லியிருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இதுல வந்து நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க இந்த ப்ராடக்ட்லாம் வந்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி. அந்த ப்ராடக்ட்லாம் வந்திருக்கா? நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்ன நடக்குதுன்றத பத்தி நெக்ஸ்ட் வீக் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். until then bye. 100 ஆண்டு காலம் வாழ்க.